ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நம்ம லயர் கேம் அனிமியோட தமிழ் டப்பை இப்போ ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. உங்களுக்கு லயர் கேம் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ எவ்ரி மண்டே அடுத்த எபிசோட நம்ம கிரஞ்சிரோல் சைடில் தமிழ் டப்பில் இப்போ எதிர்பார்க்கல நண்பா. இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த லயர் கேம் அனிமியோட முதலாவது எபிசோட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறது முதல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முக்கியமாக இந்த லயர் கேம் மாங்காவா மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இப்போ இதை ஒரு வழியாக அனிமியாமே கொண்டு வந்திருக்காங்க நண்பா. ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாயில ரொம்ப வருஷமா இந்த லயர் கேம் மங்காவுக்கு ஒரு அனிமி அடாப்ஷனோ அல்லது ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸோ எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெர்த்தான மங்கா. ஸோ இப்போ இந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மந்த்ல அனிமியா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நண்பா. ஸோ ஜாப்பனீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்ல இப்போ தான் ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எபிசோடோட தமிழ் டப்பிங்குமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட கதைக்குள்ள போனோம்னா ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிற நம்ம ஹீரோயின் யாரு என்ன சொன்னாலுமே ஈஸியா நம்பிடுவாங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு திடீரென ஒரு நாள் ஒரு பார்சல் ஒண்ணுமே வருது. ஸோ அது திறந்து பார்த்தா லயர் கேம் டோர்னமெண்ட் ஒரு இன்விடேஷன் ஒண்ணுமே இருக்குது. அதோட சேர்த்து 100 மில்லியன் ஜென் பணமுமே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினுமே பணத்தை வெளியே எடுத்து பார்த்து எண்ணிக்கொண்டிருக்க பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இங்க வந்து என்ன நடக்குதுன்றதே தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த லயர் கேம் மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதோட இது ஒரு ஸ்கேமா இருக்கும்னு அவங்களுமே நினைக்கிறாங்க. ஸோ இதை பத்தி ஒரு வக்கீல் கிட்டயுமே போய் கேட்கறாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஸ்கேமா இருக்கும்னு தான் அவருமே சொல்றாரு. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு இந்த லயர் கேம் டோர்னமெண்டோட ஒரு முதலாவது கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆப்பனன்ட் யாருமே ஒரு கார்டுல அனௌன்ஸ் பண்றாங்க. சோ முக்கியமா இந்த லயர் கேம்ல சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு அந்த 100 மில்லியன் ஜென் பணம் இவங்க கிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க இந்த பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணும். சோ அப்படி அந்த பணத்தை இவங்க பாதுகாப்பா வச்சிருந்து இந்த முதலாவது கேம் முடிகிற டைம்ல அந்த பணத்தை ஒப்படைக்கணும். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருந்து அந்த ஆப்பனன்ட் எப்படி வேணாலும் அந்த பணத்தை அவங்க இருந்து எடுத்துக்கலாம். சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுமே அந்த ஆப்பனன்ட் ஆரண்டி பாக்க அவங்களுக்கு சின்ன வயசுல படிப்பிச்ச ஒரு டீச்சரா ஆப்பனன்ட் ஆகவே இருக்கிறாரு. சோ அதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறதால நம்ம ஹீரோயின் நேரா அவங்க போய் இந்த கேமை பத்தி சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்னு ஒரு ஹெல்ப் ஒன்றுமே கேட்கறாங்க. அவருமே நம்ம ஹீரோயினை ஈஸியா வாழைப்பழம் மாதிரி பேசி நம்ம ஹீரோயின் இருந்து 100 மில்லியன் ஜென் பணத்தையுமே ஏமாத்தி எடுத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியல. நான் குமார் அவசரப்பட்டிய. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவரை பார்க்க போய்க்க இந்த விஷயமே தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் 100 மில்லியன் ஜென் பணத்துக்கு கடனாளியா இருக்கிறாங்க. இதை நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா இந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட். ஸோ அவருமே ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்காது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுமே யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு இடையே அப்படித்தான் நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றதை இந்த அனிமியோட முதலாவது எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஏன்னா ஃபுல்லா சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இப்போ நான் சொன்னது வந்து இந்த முதலாவது எபிசோடோட பாதி தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? இந்த லயர் கேம் அனிமியை யாரும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய இந்த மேஜிக் இசக்கை ஃபேண்டசி ரொமான்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப போரிங்கா தான் நிறைய அனிமி எல்லாமே தமிழ் டப்பிங்லயுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காம இருக்கும். ஸோ இப்படி இருக்க இந்த டைம்ல யாருக்கும் இந்த மைண்ட் கேம்ஸ் சைக்காலஜி த்ரில்லர் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சூப்பரா இருக்கும். ஸோ முக்கியமா இந்த அனிமியோட அனிமேஷனுமே ரொம்ப டீசெண்டா இருக்குது. ஸோ அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இந்த அனிமியோட அனிமேஷன் வந்து நம்ம மேட் ஹவுஸ் அனிமேஷன் ஸ்டுடியோ தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் நம்ம டெத் நோட் மற்றும் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃப்ரைடன் அனிமிக்குமே அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 1க்குமே இவங்க தான் அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த அனிமியோட அனிமேஷன் பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான அனிமேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ யாராவது இந்த லயர் கேம் அனிமியோட முதலாவது எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தவிர இந்த மங்காவா யாரும் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குமே இந்த லயர் கேம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. ஸோ மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டேன். போக போக இந்த அனிமியோட ஆர்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த அனிமியை ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு பெஸ்ட் அனிமியா இந்த அனிமியுமே கண்டிப்பா இருக்கும். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? சரி போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க. டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.